வடமாகாணத்தை எடுத்த பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் தவிர்த்து மித்த 4 மாவட்டங்களுக்கும் ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் வந்து போகிறார்கள். அண்மையில் உங்களுடைய ஆளுநரால் அவசிய தேவை கருதி இடமாற்றம் என்று 190 ஆசிரியர்களுக்கு கிளிநொச்சியில் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அதை மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்சமயம் நிப்பாட்டி இருக்கிறது. அதே நேரம் கிளிநொச்சி மற்றும் பகுதிகளில் இருக்கிற 360க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை யாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார்கள். குறைந்த பெறுபவர்களுடைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்களில் அடிப்படை உரிமை அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாத ஒரு நிலைமையை உங்களுடைய ஆளுநர் வேதநாயகன் ஏற்படுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக கல்வி அமைச்சர் ஏதாவது எங்களுக்கு தகவலை தெரிவிக்க முடியுமான்னு கேட்டுக்கொள்கிறேன். நாம் விரும்பியவாறு அதனை மேற்கொள்ளவில்லை. அது முறைமையின் கீழ் செயற்படுத்தப்படுகின்றது. வடமாகாணத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் இது பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அது தொடர்பில் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுப்பதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்தில் ஆசிரியர்களை உள்ளிருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆசிரியர் பதவிக்கான பரீட்சைகள் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ளன. கல்வியற் கல்லூரியிலிருந்து வெளியில் வரும் ஆசிரியர்களுக்கான நியமனங்களை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். வெற்றிடம் காணப்படும் இடங்களுக்கு முன்னுரிமை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். ஆசிரியர்கள் விரும்பிய இடங்களுக்கு செல்ல முடியாது. ஆசிரியர் சமநிலை பேணும் விதத்தில் இடமாற்றங்கள் நடைபெறும். அதற்கேற்ற வகையில் நாம் தீர்மானங்களை மேற்கொள்கின்றோம். දුරපරාත් වලට ගියාම එහෙම නැත්නම් දූපත් වලට ගියාම නැවත වතාවක් ওই ප්‍රශ්නෙට අපි මුහුණ දෙනවා.